இயேசு பெருமான் இந்த தோல்விகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார், மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். இதுதான் திருவிவிலியத்திலே நாம் பார்க்கின்ற போது அவருடைய மாம்ச பலவீனம். கெத்சேமனே தோட்டத்திலே அவர் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்பதாக அவர் வேண்டுதல் செய்கின்றார். இறுதியிலே சிலுவையில் அவர் இறந்து போனார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் இந்த பிசாசினுடைய கைக்கூலிகளாக விளங்கிய அந்த யூதர்கள், மத தலைவர்கள், பொந்தி பிலாத்து, ஏரோது, இவர்களுடைய செயல்களுக்கு தன்னை தோல்விக்கு ஒப்பு கொடுத்த இயேசு பெருமான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அந்த தோல்வி எல்லாவற்றையும் வெற்றியாக மாற்றினார். இதுல ரொம்ப சிறப்பானது என்ன அப்படின்னு சொன்னா, சாவின் மேல் வெற்றி, மரணம் என்கின்ற சாவின் மேல் அவருக்கு வெற்றி, பிசாசின் மேல் வெற்றி. இதை பலர் எழுதுகின்ற போது பிசாசினுடைய தலையை சிலுவையிலே அவர் நசுக்கினார். திருவள்ளுவர் இதை பற்றி ஒரு அழகான குறட்பா சான்றாண்மை என்ற அதிகாரத்திலே அவர் சொல்லுகின்றார். சால்பிற்கு கட்டளை யாதெனில் தோல்வி துலையல்லார் கண்ணும் குழல். கட்டளை என்பது உரைகள், சால்பு என்பது நிறைவு, தூய ஆவியானவருடைய நிறைவு தான் சால்பு. சால்பிற்கு கட்டளை, ஒருவன் சால்பு நிறைவு பெற்றிருக்கிறான் என்பதற்கு உரைகள் எது என்று சொன்னால் தோல்வி துலையல்லார் கண்ணும் குழல். தனக்கு வருகின்ற தோல்வியை தனக்கு சமமானவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளுவது. தோல்வி துலையல்லார் கண்ணும் குழல். இயேசு பெருமானினுடைய தோல்வி அவருடைய சிலுவை மரணத்திற்கு முற்பட்ட காலங்களிலே தோல்வியை போல தெரிகின்றது. ஆனால் அந்த தோல்வியை இயேசு பெருமான் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அந்த தோல்வி ஜெயமாக விளங்கப்பட்டது. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அந்த மரணம் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக அந்த தோல்வி வெற்றியாக இயேசு பெருமானால் மாற்றப்பட்டது. திருவள்ளுவ பெருமான் சொல்லுகின்ற அந்த குறட்பாவை இயேசு பெருமானினுடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலத்திலே அவர் அடைந்த அந்த தோல்விகளை நாம் சீர்தூக்கி பார்த்து இறுதியிலே அவருக்கு அது கிடைத்த வெற்றியை நாம் சீர்தூக்கி பார்த்து அதை ஏற்றுக்கொண்டு அதை நாம் போற்ற வேண்டும். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.